சென்னை மெரினாவில் புதுப்பிக்கப்பட்ட அண்ணா நினைவிடம், கலைஞர் நினைவிடத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர். நினைவிட வளாகத்தில் பேரறிஞர் அண்ணா, கலைஞரின் சிலைகளும் திறப்பு. கலைஞர் என்றாலே போராட்டம்தான். அவரது இறுதி போராட்டத்தின் அடையாளம்தான் இந்த நினைவிடம். சமூக வலைதள பதிவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நெகிழ்ச்சி. உச்சரித்துக் கொண்டே இருக்கும் கலைஞர் நினைவிடத்துக்குள் வாருங்கள். கலைஞர் வாழ்ந்த வாழ்க்கையை காணலாம். கலைஞரோடு வாழலாம், வாழலாம். கூட்டணி தொடர்பாக இதுவரை எந்த கட்சியுடனும் பாமக பேசவில்லை என அன்புமணி விளக்கம். அதிமுகவுடன் பாமக பலமுறை பேசியதாக வெளியான தகவலுக்கு திட்டவட்டமாக மறுப்பு. முக்கிய கட்சியை சேர்ந்த தலைவர் பாஜகவில் இணைய போவதாக பந்தா காட்டிய பாஜக தலைவர்கள் நேரம் கடந்தும் யாரும் வராததால் நிகழ்ச்சியையே ரத்து செய்துவிட்டு கிளம்பிய பரிதாபம். தமிழ்நாட்டில் உள்ள ரயில் நிலையங்களில் மேம்பாட்டு திட்ட தொடக்க விழாவின் போது சலசலப்பு. எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசும்போது பாஜகவினர் எதிர்ப்பு முழக்கங்களில் எழுப்பியதால் பரபரப்பு. மக்களவைத் தேர்தலில் பாஜகவுடன் தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணி. பல்லடத்தில் நடைபெறும் மோடி பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதாகவும் ஜி.கே. வாசன் அறிவிப்பு. மூப்பனாரின் எண்ணத்திற்கு எதிராக வகுப்புவாத பாஜக கூட்டணியில் வாசன் இணைந்திருப்பதாக செல்வ பெருந்தகை விமர்சனம். ஜி.கே. வாசனின் முடிவை மூப்பனாரின் ஆன்மா மன்னிக்காது என்று அறிக்கை. பாஜக கூட்டணி பக்கம் சாய்ந்த சிறிய கட்சிகள். ஜி.கே. வாசன், ஏ.சி. சண்முகத்தை தொடர்ந்து ஜான் பாண்டியனும் இணைய உள்ளதாக தகவல். தொகுதி பங்கீடு குறித்து திமுக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் இடையே 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை. ஒரு வாரத்தில் தொகுதி பங்கீட்டை நிறைவு செய்ய திமுக திட்டம். நாடாளுமன்ற தேர்தல் பாதுகாப்பிற்காக 200 கம்பெனி துணை ராணுவத்தினர் மார்ச் மாதம் தமிழகம் வருகை. திருக்கோவிலூர் மற்றும் விளவங்கோடு தொகுதி இடைத்தேர்தல் குறித்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ விளக்கம். பாலாற்றின் குறுக்கே மேலும் ஒரு தடுப்பணை கட்டுகிறது ஆந்திரா. ஆந்திர அரசின் முயற்சியை உடனே தடுத்து நிறுத்த வேண்டும் என தமிழ்நாட்டைச் சேர்ந்த விவசாயிகள் கோரிக்கை. பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தடையாணை பெற வேண்டும். வட மாவட்டங்களின் நீர் ஆதாரம் கடுமையாக பாதிக்கப்படும் என்று வைகோ அறிக்கை. கட்டுமான பொருட்களின் விலை உயர்விற்கு எதிர்ப்பு. ஈரோடு மாவட்ட கட்டுமானத் துறையினர் நாளையும் நாளை மறுதினமும் வேலைநிறுத்த போராட்டம். கரூரில் அறநிலையத்துறையின் கீழ் உள்ள கோவில்களில் யுபிஐ வாயிலாக உண்டியல் பணம் வசூலித்த புகார். தனிநபர்கள் மீது எடுத்த நடவடிக்கை என்ன என அறிக்கை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி காலியானதாக தமிழ்நாடு அரசு சார்பில் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம். விஜயதரணி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாஜகவில் இணைந்த நிலையில் நடவடிக்கை. மக்களவைத் தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பது பற்றி சரத்குமார் பேட்டி. கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசித்து ஒரு வாரத்தில் முடிவு என அறிவிப்பு. 4வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 5 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வீழ்த்தியது இந்தியா. டெஸ்ட் தொடரையும் 3-1 என்ற கணக்கில் வென்று அசத்தல்.
சென்னை மெரினாவில் புதுப்பிக்கப்பட்ட அண்ணா நினைவிடம் மற்றும் புதிதாக அமைக்கப்பட்ட கலைஞரின் நினைவிடத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞருக்கு அண்ணா நினைவிட வளாகத்தில் 2.21 ஏக்கர் பரப்பளவில் நினைவிடம் அமைப்பதற்கான பணிகள் கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெற்று வந்தன. அத்துடன் அண்ணா நினைவிடத்தை புதுப்பிக்கும் பணிகளும் நடைபெற்றன. அனைத்து பணிகளும் நிறைவடைந்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் திமுக மக்கள் பிரதிநிதிகள் கி வீரமணி, வைகோ, திருமாவளவன், முத்தரசன், கே பாலகிருஷ்ணன், ஜி கே மணி, கே வி தங்கபாலு உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள், ரஜினிகாந்த், வைரமுத்து உள்ளிட்ட திரைப்பிரபலங்கள் கலந்து கொண்டனர். நுழைவு வாயிலில் இருந்த கல்வெட்டை திறந்து வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அண்ணாவின் புதுப்பிக்கப்பட்ட நினைவிடம் கலைஞரின் நினைவிடத்தை மக்கள் பார்வைக்காக அர்ப்பணித்தார். பேரறிஞர் அண்ணாவின் புதுப்பிக்கப்பட்ட நினைவிட திறப்பின் அடையாளமான கல்வெட்டினை திறந்து வைக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். மறைந்தும் மறையாமல் நம்முடைய உள்ளத்திலே ஊனோடு உதிரத்தோடு இரண்டர கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் நினைவிட திறப்பின் அடையாளமான கல்வெட்டினை திறந்து வைக்கும்படி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நினைவிட வளாகத்தில் அமைந்துள்ள பேரறிஞர் அண்ணா மற்றும் கலைஞரின் சிலைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். கலைஞர் நினைவிடத்தின் நுழைவு வாயிலில் வலதுபுறம் இளங்கோ அடிகள் சிலையும் மற்றொரு புறம் கம்பர் சிலையும் அமைந்துள்ளன. அண்ணா சதுக்கத்துடன் கலைஞர் சதுக்கமும் அமைக்கப்பட்டு அதில் கலை, இலக்கியம், அரசியல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் கலைஞர் முத்திரை பதித்ததன் அடையாளமாக 3 வளைவுகளும் நவீன தொழில்நுட்பத்துடன் கலைஞர் உலகம் என்ற தலைப்பில் அடித்தள அருங்காட்சியகமும் அமைக்கப்பட்டுள்ளன. திருவாரூர் சென்னை ரயில் பயண ஒலி காட்சி, கலைஞரின் சாதனை விளக்க புகைப்பட தொகுப்புகள், கலைஞரின் பொன்மொழிகள் என பல்வேறு அம்சங்களுடன் பேரிடர் காலத்திலும் பாதிக்கப்படாத வகையில் அழகுற நினைவிடம் அமைக்கப்பட்டுள்ளது. கலைஞர் என்றாலே போராட்டம்தான் என குறிப்பிட்டு எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் வெளியிட்ட பதிவில் அவரது இறுதி போராட்டத்தின் அடையாளம்தான் இந்த நினைவிடம் என குறிப்பிட்டு காணொலி ஒன்றையும் வெளியிட்டுள்ளார். தமிழ்மண் பயனுற வாழ்ந்த கலைஞரை எல்லா திட்டங்களும் நினைவூட்டியபடியே அவர் நினைவை போற்றும் சின்னங்களாக வானுயர அமைந்து வாழ்த்துகின்றன. தமிழ்நாட்டு பெருந்தலைவர்களுக்கெல்லாம் நினைவு மண்டபங்கள் எழுப்பிய கலைஞருக்கு 6 அடி மண் கேட்டு போராட வேண்டியதாக இருந்தது. கலைஞர் என்றால் போராட்டம். இதுதானே அவரது வாழ்வும் வரலாறும் நானிலத்துக்கு சொல்கிறது. போராட்டம் மட்டுமல்ல, கலைஞர் என்றால் வெற்றி என்பதன் அடையாளம் இந்த நினைவிடம். பொதுப்பணித்துறை அமைச்சரும் எதிலும் வல்லவர் என்று தலைவரால் போற்றப்பட்டவருமான ஏவா வேலுவர்களின் அர்ப்பணிப்பு உணர்வால் மிகச் சீரிய முறையில் கட்டி எழுப்பப்பட்டுள்ளது கலைஞரின் உலகம். கலைஞரின் உலகம் என்ற இந்த நினைவிடம் இந்தியாவின் 2வது பெரிய கடற்கரையில் இருக்கும் முதல் அதிசயம். கலைஞரின் உலகத்தால் நாம் சுற்றுகிறோம். தமிழ்நாடு சுற்றுகிறது. கலைஞர் உலக ஆழ்வார். உலகம் கலைஞர் பெயரை உச்சரித்துக் கொண்டே இருக்கும். கலைஞர் நினைவிடத்துக்குள் வாருங்கள். கலைஞர் வாழ்ந்த வாழ்க்கையை காணலாம். கலைஞரோடு வாழலாம், வாழலாம், வாழலாம். அண்ணா நினைவிடத்தை தொடர்ந்து கலைஞர் நினைவிடத்திலும் முதலமைச்சர் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். அதைத் தொடர்ந்து நினைவிட கட்டுமான பணியில் ஈடுபட்டவர்களுக்கு சால்வை அணிவித்து முதலமைச்சர் கௌரவப்படுத்தினார். அதைத் தொடர்ந்து முதலமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள், நடிகர் ரஜினிகாந்த் ஆகியோர் கலைஞர் அருங்காட்சியகத்தை பார்வையிட்டனர். பாஜகவுடன் தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணியை உறுதி செய்த நிலையில் அவரை மூப்பனாரின் ஆன்மா மன்னிக்காது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். மேலும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, காங்கிரஸ் எம்பி செல்வகுமார் ஆகியோர் கூறிய கருத்துக்களை பார்க்கலாம். பெருந்தலைவர் மக்கள் தலைவர் ஆசியோடு வளமான தமிழகம், வலிமையான பாரதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற முடிவை எடுத்து அதன் அடிப்படையிலே 10 ஆண்டு காலமாக இந்தியா மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான ஆட்சியை 2வது முறையாக மீண்டும் நாங்கள் ஆதரிக்கிறோம். அதேமாதிரி மூப்பனார் ஒருபோதும் பாஜக பக்கமும் ஆர்எஸ்எஸ் பக்கமும் போல
அவரை தனியாக முடிவெடுக்கிற இடத்துல கூட 20 பாராளுமன்ற உறுப்பினர் சோனியா காந்தியோட சென்று ஆசை பெற்றார். வேறொரு கட்சி தலைவராக இருந்த நெருக்கடி வரும்போது வாஜ்பாய் அரசுக்கு பிஜேபி அரசுக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தவர் எதிராக வாக்களித்தார். அப்போ அவருடைய கொள்கை கோட்பாடு ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு எதிரானது. அவருடைய மகன் நீங்கள் எப்படி இப்போ பிஜேபிக்கு போயிட்டு ஆள் பிடிக்கிற வேலை இறங்கியிருக்கீங்க, சமாதானம் போகிறீங்க, கூட்டணி பேச்சுவார்த்தை நீங்கள் போயிட்டு அதிமுக கிட்ட பேசுகிறீங்க, பாமக கிட்ட பேசுகிறீங்க, எல்லாம் பாஜகவுக்கு வாங்க அப்படின்னு. இது எந்த விதத்தில் சரி இது? அப்போ மூப்பனாருடைய ஆன்மா அவரை மன்னிக்கட்டும். ஸோ நம் கட்சியினுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய அணுகுமுறை முற்றிலும் வேறு. இது பரஸ்பரம் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில், ஒரு சகோதரத்துவம் அடிப்படையில் இந்தியா வளர வேண்டும் என்கின்ற ஒரு ஆழ்ந்த தியானத்தின் அடிப்படையில் அந்த கூட்டணி இருக்கிறத தவிர, அதான் சொன்னேன், தமிழக அரசியல் கட்சியிலே வித்தியாசமான கட்சி தமாக. அண்ணன் ஏதாச்சும் ஃபோன் பண்ணாரா, வந்து பார்க்கணும்னு கேட்டாரா, எனக்கு அது உறுதி செஞ்சால் தான் நான் ஆதரவு கொடுப்பேனா? இல்லை, இது இந்த ஆதரவு என்பது ஆள் மனதிலிருந்து கட்சி தலைவர்கள் தொண்டர்கள் மோடி ஐயாவுக்காக கொடுப்பது. தமிழ் மாநில காங்கிரஸா அப்படி ஒரு அரசியல் இயக்கம் தமிழ்நாட்டில் செயல்படுதா? இது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். ஆளே இல்லாத கட்சிகள் ஒன்று சேர்ந்து கூட்டணி போட்டால் அதில் அது ஒரு பெரிய முக்கியத்துவம் அதுக்கு இருக்கிறதாக எனக்கு தெரியல. நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக திமுக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளிடையே 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நிறைவு பெற்ற நிலையில் இறுதி தொகுதி பங்கீடு ஒரு வாரத்தில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவை தேர்தலையொட்டி கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு பணிகளை திமுக தீவிரப்படுத்தியுள்ளது. கடந்த சனிக்கிழமை கூட்டணி கட்சியான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடன் பேச்சுவார்த்தை நடத்திய திமுக ராமநாதபுரம் தொகுதியை அக்கட்சிக்கு ஒதுக்கியது. இதேபோல் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு நாமக்கல் தொகுதி ஒதுக்கப்பட்டது. இந்த நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடன் திமுக இன்று 2ஆம் கட்ட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை நடத்தியது. தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை 2வது கட்டமாக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். பேச்சுவார்த்தை மிக மிக சுமூகமாக நடைபெற்றது. ஆனால் இப்பொழுது உங்களிடம் சொல்லுவதற்கு ஒன்றுமில்லை. உங்களிடம் சொல்ல வேண்டிய கட்டம் 3ஆம் தேதிக்கு பின்னர் வரும். ஏற்கனவே சிட்டிங் சீட்டோடு மறுபடியும் ஒன்று வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். இந்த விவரம் பேசப்பட்டிருக்கிறது. இறுதி நிலவரம் 3ஆம் தேதிக்கு பின்னர். கூட்டணி கட்சிகளுடன் ஒரு வாரத்திற்குள் தொகுதி பங்கீட்டை இறுதி செய்ய திட்டமிட்டுள்ள திமுக மார்ச் 2வது வாரத்தில் அக்கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தேர்வுக்கான நேர்காணலை நடத்த முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி தொடர்பாக எந்த கட்சியுடனும் பாமக பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என அக்கட்சியின் தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். வடலூரில் செய்தியாளர்களை சந்தித்த அன்புமணி, கூட்டணி என்பது பல கட்சிகளின் முடிவை சார்ந்தது என்றும் ஓரிரு வாரத்தில் பாமகவின் கூட்டணி நிலைப்பாட்டை அதிகாரப்பூர்வமாக வெளியிடுவோம் எனவும் தெரிவித்தார். பாமக நிறுவனர் ராமதாஸை அதிமுக சார்பில் சி வி சண்முகம் 2 முறை நேரில் சந்தித்து பேசியதாக புகைப்படத்துடன் செய்திகள் வெளியானது. மேலும் அதிமுகவுடன் பாமக பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்படும் நிலையில் கூட்டணி தொடர்பாக எந்த கட்சியுடனும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்று அவர் தெரிவித்தார். பாட்டாளி மக்கள் கட்சி இங்கே பேசினார்கள், அங்கே பேசினார்கள், இது முடிந்து விட்டது, அது முடிந்து விட்டது என்றெல்லாம் வருகின்ற செய்தி பொய்யான செய்தி. நாங்கள் இன்னும் ஓரிரு வாரத்திற்குள் எங்களுடைய நிலைப்பாட்டை உங்களிடம் தெரிவிப்போம். கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதாக வரும் அத்தனை செய்திகளும் வதந்திகளே என்று குறிப்பிட்ட அன்புமணி, அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் வரை எதையும் நம்ப வேண்டாம் எனவும் தெரிவித்தார். தமிழ்நாடு முழுவதும் புதிய வசதிகள் கொண்ட ரயில் நிலையங்கள் திறப்பு விழாவில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசும்போது பாஜகவினர் எதிர்ப்பு முழக்கங்களை கிளப்பியதால் சலசலப்பு ஏற்பட்டது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி ரயில்வே நிலையம் அம்ரித் பாரத் ரயில் நிலைய விரிவாக்க திட்டத்தின் கீழ் புதிய வசதிகள் கொண்ட ரயில் நிலையமாக மாற்றப்பட்டுள்ளது. சுமார் 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குளிர்சாதன பயணிகள் ஓய்வு அறை, மேம்பால நடைபாதை, மின் தூக்கிகள் உள்ளிட்ட வசதிகள் கொண்ட ரயில் நிலையத்தை பிரதமர் மோடி காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். பின்னர் நடைபெற்ற விழாவில் காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் பேசும்போது பாஜகவினர் எதிர்ப்பு குரலிட்டனர். இதனால் கார்த்திக் சிதம்பரத்திற்கும் பாஜக மாவட்ட தலைவர் மேப்பிள் சக்திக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இது இருகட்சி வாக்குவாதமாக மாறியதையடுத்து அங்கு பாதுகாப்பில் இருந்த காவல்துறையினர் இரு தரப்பினரிடமும் பேசி சமரசம் செய்தனர்.
திருச்சி மாவட்டம் மணப்பாறை ரயில் நிலையம் திறப்பு விழாவில் கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி பங்கேற்று பேசினார். அப்போது ஒன்றிய பாஜக ஆட்சியில் பயணிகள் ரயில் கட்டணம் 4 மடங்கு உயர்ந்துள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். இதனால் கோபமடைந்த பாஜகவினர் ஜோதிமணிக்கு எதிராக பாரத் மாதா கி ஜெய் என முழக்கமிட்டனர். இதையடுத்து தனது பேச்சை பாதியிலேயே நிறுத்திவிட்டு விழாவிலிருந்து வெளியேறிய அவரை பாஜகவினர் சூழ்ந்து கொண்டு முழக்கங்கள் எழுப்பினர். காரில் ஏறிய பிறகும் ஜோதிமணியை மறித்து நின்று வாக்குவாதம் செய்த பாஜக பெண் நிர்வாகியை போலீசார் அழைத்துச் சென்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி ரயில் நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியை மாநிலங்களவை உறுப்பினர் தர்மர் பாதியிலேயே புறக்கணித்தார். விழா மேடையில் பாஜக செயற்குழு உறுப்பினர் நாகராஜன் மற்றும் பாஜக நகர்மன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கைகள் ஒதுக்கப்பட்டு அமர வைக்கப்பட்டிருந்தனர். விழாவில் எம்பி தர்மர் பேசிய பின்பும் பாஜகவினர் ஒவ்வொருவராக பேசி வந்தனர். இதனால் கோபமடைந்த மாநிலங்களவை உறுப்பினர் தர்மர் நிகழ்ச்சியை புறக்கணித்துவிட்டு பாதியில் கிளம்பினார். ஒன்றிய அரசின் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு எம்பிக்களுக்கு எதிராக பாஜகவினர் முழக்கங்கள் எழுப்பிய சம்பவம் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒன்றிய அரசை கண்டித்து நாட்டின் பல்வேறு நகரங்களில் விவசாயிகள் டிராக்டர் பேரணி நடத்தினர். வேளாண் பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை வழங்க கோரியும் போராடும் விவசாயிகள் மீது தாக்குதல் நடத்தியதை கண்டித்தும் நாடு முழுவதும் டிராக்டர் பேரணி நடைபெறும் என சம்யுக்த கிசான் மோர்ச்சா, பாரதி கிசான் யூனியன் ஆகிய சங்கங்கள் அழைப்பு விடுத்தன. இதனை ஏற்று சண்டிகரில் இருந்து நூற்றுக்கணக்கான டிராக்டர்களில் ஏராளமான விவசாயிகள் அணிவகுத்து டெல்லி எல்லை நோக்கி பேரணியாகச் சென்றனர். சண்டிகர் டெல்லி தேசிய நெடுஞ்சாலையில் டிராக்டர்களை நிறுத்தி கோரிக்கைகளை வலியுறுத்தினர். விவசாயிகளை பயங்கரவாதிகள் போன்று நடத்துவதை ஒன்றிய அரசு கைவிட வேண்டும் என தெரிவித்த விவசாயிகள் தங்களது கோரிக்கையில் இருந்து பின்வாங்கப் போவதில்லை எனவும் கூறினர். रोड पर लाना है, मोदी को दिखाना है. अगर लोड पड़ी तो हम हरियाणा में भी एंटर करेंगे, दिल्ली में भी एंटर करेंगे. हमने ये दिखाना है उनको, हम कोई उग्रवादी नहीं है, आतंकवादी नहीं है, हम अलगाववादी नहीं है. तो जो हमको बनाना चाहती है बीजेपी. ना एमएसपी की कमेटी बनी, ना कर्जा माफ हुआ, बहुत सारी किसान मांगे हैं और भी ऐड होगी. तो एक हमारे निहत्थे किसानों पे जो यहाँ गोलियां चलाएगी, उसके सिलसिले में ये सिर्फ आज ना मोदी को ट्रेलर दिखाने के लिए भी किसान कभी भी दिल्ली आ सकता है. ट्रैक्टर तैयार है रोड के ऊपर, ये सिर्फ छोटा सा ट्रेलर है आज. உத்தரப்பிரதேச மாநிலம் கௌதம புத்தா நகரில் இருந்தும் நூற்றுக்கணக்கான டிராக்டரில் விவசாயிகள் பேரணியாகச் சென்றனர். இதனால் யமுனா நெடுஞ்சாலையில் ஒரு பகுதியில் போக்குவரத்துக்கு அனுமதிக்கப்படவில்லை. நெடுஞ்சாலைகளில் டிராக்டர்களை நிறுத்தி ஒன்றிய அரசின் கவனத்தை ஈர்க்க உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.